ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் எப்படி நாம் 100க்கு 95 மதிப்பெண்களுக்கு மேலே பொது தமிழில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதன்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் 95+ மிக எளிமையாகவே எடுக்க முடியும். சரியா? ஸோ ரொம்ப அதிகமான மெனக்கடல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக உங்களாலேயும் குரூப் 4 தேர்வில் 95க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் மிக எளிமையாக எடுக்க முடியும். அதற்கான வழிமுறைகள் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு, அதாவது நம்முடைய குரூப் 4 தேர்விற்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. ஸோ 93 டேஸ் மட்டுமே இருக்கிறது. இந்த 93 டேஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு அரசு பணியாளராக மாறுவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடுமையான முறையில் உங்களுடைய சிறந்தது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசு வேலை, நீங்களும் அரசு பணியாளராக வரலாம். ஸோ ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சப்போர்ட் அதுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொது தமிழ் 95+ எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதா இதில். ரைட். ஸோ பொது தமிழை பொறுத்தவரை மொத்தம் தமிழில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மட்டும் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 61 இயல்கள் இருக்குங்க. ரைட். மொத்தம் 61 இயல்கள் இருக்குது. இந்த ஒரு இயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 செய்யுள் இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் ஒரு செய்யுள் தான் இருக்கும். ஆனால் இப்போது ஒரு இயலுக்கு 2 செய்யுள்கள் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கணம். இது ஒரு இயல் தான். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 61 இயல்கள் இருக்குங்க. இதில் இந்த கடைசி 16 11th 12th இருக்கு இல்லையா? ஸோ இந்த 11th 12th நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது 10ஆம் வகுப்பு தரத்திலான நடைபெறக்கூடிய ஒரு தேர்வு தான். ஸோ இந்த 11th 12th மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 16 இயல்கள் இருக்கும். இந்த 16 இயல்களை தவிர்த்துட்டு நீங்கள் படித்தால் கூட நிச்சயமாக 95 மதிப்பெண்கள் உங்களால் எடுக்க முடியும். ஸோ 6, 7, 8 வகுப்புகளில் 27 இயல்கள் இருக்குங்க. 6, 7, 8 வகுப்புகளில் 27 இயல். இந்த 27 இயல் ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா 1 மந்தில் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயல், அதாவது 2 செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கணம். அந்த வகையில் ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு படிச்சிங்க அப்படின்னா 27 இயல் படிச்சிடலாம். இந்த 27 இயல்லேருந்து கிட்டத்தட்ட 30% வினாக்கள் வரை வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது, அதாவது 2வது மாதத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் தமிழ் புத்தகம். இதில் மொத்தம் 18 இயல்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 புத்தகத்துலேயும் மொத்தம் 18 இயல்கள் இருக்குது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. காரணம் என்ன அப்படின்னா, இதிலேருந்து தான் நம்முடைய வினாத்தாளினுடைய 60% வினாக்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலேருந்து தான் எடுக்கப்படுகிறது. ஸோ 11th 12th போனீங்கன்னா வெறும் 5% தான் நான் சொன்னல. ஸோ அந்த 11th 12th நீங்கள் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி விட்டிங்கன்னா கூட போதும். அப்போது முதல் 2 மாதங்களில் 6வதுலேருந்து 10வது வரைக்குமான தமிழ் புத்தகத்தை மிக சிறப்பான முறையில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3வது மாதத்தில் நாம் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 11th 12th புக்கை ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகேவா? ரைட். ஸோ தமிழில் 3 பிரிவுகள் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது. இதில் 3லேயுமே ஆவரேஜாக 30 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்றுத்தில் அதிகமாகவும் கேட்கலாம், கம்மியாகவும் கேட்கலாம். பட் ஆவரேஜாக 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஸோ செய்யுளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மெயின் கண்டென்ட் அதுதான். பாடலை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாடலுடைய பொருள், கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாடலுடைய ஃபஸ்ட்டு 2 லைன், லாஸ்ட்டு 2 லைன் மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். முழு பாட்டையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல் 2 லைன்லேயும் கடைசி 2 லைன்லையும் படிச்சுட்டு அதோட இம்பார்ட்டண்ட் லைன் மட்டும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் மறக்காமல் அண்டர்லைன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ செய்யுளை பொறுத்த வரைக்கும் இதுதான். பாடலுடைய பொருள் உங்களுக்கு தெரியணும். அது எந்த
செய்யுளில் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல் 2 லைன், கடைசி 2 லைன் இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி நூல்வெளி, மேற்கோள், புக் பேக் கொஸ்டின் இது எல்லாத்தையுமே படிக்கணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 வகையான இலக்கணத்துக்குள்ளே தான் படிக்க போகிறோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இது 5 வகையான இலக்கணங்கள் தான். அதில் பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை அப்படியே படிங்க. பிரித்தெழுதுகவாகட்டும், அல்லது அறிஞர் பொருளாகட்டும், அல்லது இலக்கண குறிப்பு தருக ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறது தான் கேட்பாங்க பெரும்பாலும். ஸோ அதனால் புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே படிங்க. அதுதான் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு மிகச்சிறந்த வழி. ஸோ உரைநடை பொறுத்த வரைக்கும் மெயின் கண்டென்ட் நம்ம படிக்க வேண்டியது பாக்ஸ் கண்டென்ட்டு தான். பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் கண்டென்ட்டும் அதே மாதிரி அவங்களே கலர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் எல்லாமே. அந்த பாயிண்ட்டை வந்து மிக முக்கியமாக நம்ம படிக்கணும். ரைட்டா? ஸோ உரைநடை பொறுத்த வரைக்கும் இதுதான். துணை பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதையெல்லாம் உட்காந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அந்த கதையுடைய இம்பார்ட்டண்ட் கரு, அந்த கதை ஏதாவது விருது வாங்கியிருந்தால் அந்த கதை, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ நிச்சயமாக இந்த கண்டென்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 to 8 ஒரு மாதம், 9, 10 ஒரு மாதம், 3வது மாதத்தில் 11th 12th கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிப்பீட் ரிவிஷன் முக்கியம், ரிப்பீட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் முக்கியம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ். ஸோ இதுதான் அடிக்கடி சொல்லக்கூடியது. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் தமிழில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக நீங்களும் பொது தமிழ் பகுதியில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ வீணாக சமூக வலைதளத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய முழு கவனத்தையும் பள்ளி புத்தகத்தில் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் வரும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.